ஃபேமிலி எல்லாமே வந்து பார்க்கலாம். ஒரு அப்பா ஒரு பையனோட ஸ்டோரி தான், வேற லெவலில் இருக்கு. அஜித் தலை வேற லெவலில் வந்திருக்காரு எல்லா கெட்டப்லையுமே. எல்லாமே பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃபேன்ஸாகவும் பார்க்கலாம். வேற லெவலுக்கு நாங்களே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கோன்னா பாருங்க, ஆஃபீஸ் லீவ் போட்டு ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கேன். வேற லெவலில் இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. அவங்களும் செம்மையா இருக்காங்க, செம்மையா பண்ணிருக்காங்க. த்ரிஷாவும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் வந்து படம் வேற மாதிரி தெரியல, ஒரே ஒரு இடத்துல கூட போரே அடிக்காது. கூஸ் பம்ப்ஸ்னா என்னன்றதே இங்க வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியுமே. வேற மாதிரி படம் செம்மையா இருக்கு. படம் சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது. படம் பார்க்கறதுக்கு நல்லா செம்மையா இருக்குது. போனாட்டியோட இன்னும் அல்டிமேட்டா பண்ணிருக்காரு தலை. விடாமுயற்சியோட பக்காவா இருக்கு. இது வந்து சென்டிமெண்ட் படம் தான், பசங்களுக்கு எடுத்த படம். நல்லா இருக்கு, பக்காவா இருக்கு, நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஏகே தலைன்னா ஏகே தான், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பயங்கரமா இருந்ததுண்ணா. அஜித் எல்லா லுக்லையும் வேற லெவலில் இருக்காருண்ணா. செம்ம மாசு, ஃபுல் அண்ட் ஃபுல்லு மாசு தானே. ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் தானே. செம்ம சீன் கத்தப்பட. ஐயோ அதுக்கு மேலே இருக்குண்ணா, 1000 மங்கத்தா. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்குமே செம்மையாக இருக்கு. ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு இருக்குண்ணா, கத்த முடியல உண்மையாக. படம் வேற லெவல்ண்ணா. அஜித் ஐயோ பார்க்கவே முடியல, இதுமாரி பார்க்கவே முடியாது உங்களாலாம். இதுக்கு மேலே சொல்லுது எதுவுமே இல்லை, படம் வேற லெவலில் இருக்குது. அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி படம் சரியா இருக்கு சார். படம் உண்மையிலே செம்மையா செஞ்சிடாரு அஜித். கடவுளே வேற லெவலில் படம். ஒரே வார்த்தை தான், செம்மையா இருக்கு. பாருங்க, வரவங்க எல்லாம் விக்ஸ் ஆல்சோ வாங்கி வந்துருங்க சேஃபா. படம் பெஸ்ட் சார், சூப்பர் சார். நம்மளெல்லாம் விட பெஸ்ட் ஃபேன் யாருன்னா ஆத்விக் தான். படம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க, எல்லாமே பெஸ்ட், சூப்பரா இருந்தது. எல்லாமே சூப்பர் சார். நம்ம எல்லா கெட்டப்பும் பார்த்துடலாம், சும்மா பழைய படம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே படம் இது பார்த்தா போதும், எல்லாமே பார்த்துலாம். நான் ஒரு தளபதி ஃபேனு பட் நான் என்ன சொல்றது, ஆத்விக் தான் பெஸ்ட் ஃபேனு. சூப்பர் சார், சூப்பர். எல்லாமே சூப்பர் சார், எல்லாமே சூப்பர். எல்லாருமே எல்லாம் பண்ணியிருந்தாங்க சார். பெஸ்ட் சார். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஆத்விக் ஒரு நேரமே அவரை ரசித்து செஞ்சுருக்காரு. படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. நான் அஜித் ஃபேனுன்றனால சொல்லலாம், அஜித் ஃபேனும் இல்லை, நான் சூர்யா ஃபேன் தான். பட் ஆனால் இது அஜித் ஃபேன் மட்டும்தான் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓவராலாக எல்லாருக்குமே இது ஒரு எப்படி ஃபுல் பேக் மூவின்றது அப்படி மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படத்தை பற்றி எதுவுமே சொல்லணும். நீ எல்லாருமே இப்போது ஃபேன் பாய் சம்பவன்றனால ஃபேன்ஸ்க்காக வந்த ஒரு படமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இது ஃபேன்ஸ்க்காக மட்டும் வந்த ஒரு படம் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸு, சில்ட்ரன்ஸு எல்லாருமே பார்க்கலாம். ப்ரோ இதை கதைன்னு பார்த்தீங்கன்னா ஏகே தான் கதை தான் ஏகே, இவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை. கதையே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா ஏகேக்காக பண்ணது. அஜித்தை சுற்றி தான் படம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஜித்தோட மொத்த படத்தையும் இதில் பார்த்துடலாம். அந்த கெட்டப் இதுக்கப்புறம் ஏன் படம் நடிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நடிப்பார். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் சம்பவம் இதுக்கப்புறம் யாராச்சும் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது தெரில. கண்டிப்பாக ஆதிகாலம் மட்டும்தான் இது பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. அவரால் மட்டும்தான் ஒவ்வொரு ஃப்ரேமுமே பயங்கரமாக காட்டியிருக்காரு. மெயினாக இதை பற்றி சொல்லணுன்னா ஜிவி பிரகாஷ் தான். ஜிவி பிரகாஷோட மியூசிக்கல் தெறிக்க விட்டுருக்காரு, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. சீரியஸாக சொல்லணுன்னா, ஒரு காமன் ஆடியன்ஸாக சொல்லணுன்னா படத்தில் எல்லாமே ஹிட்டு தான். ஈவன் மியூசிக்கில் இருந்து சினிமாட்டோகிராஃபி, ஒவ்வொரு ஃப்ரேமு, அதுவும் இல்லாமல் டைரக்ஷனு, எவ்ரி திங் வில் பி பர்ஃபெக்ட். ஹலோ அண்ணா, நான் ஒரு விஜய் ரசிகர், தீவிர விஜய் ரசிகர். ஆனால் இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும், வேறு லெவலு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் மியூசிக்கெல்லாம் வேறு லெவலு. ரொம்ப படம் எதிர்பார்த்துன்னு வரலாம், தாராளமாக வரலாம், வேறு லெவல் இருக்கு படம். ஆமாம், செம்மையாக இருந்தது. இது எல்லாருக்குமான படம், எல்லாமே வந்தால் எல்லா ஃபேன்ஸும் இது என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த படத்தை பொறுத்தவரை இது இந்த ஃபேனு அந்த ஃபேனெல்லாம் கிடையாது. நான் தீவிர விஜய் ஃபேனு, இருந்தாலும் வேறு லெவல்.
நான் படம் வந்து பயங்கரமாக இருக்குண்ணா. ஒரு சீனும் கூஸ் பம்ப்ஸ் தான் படமே. ஆதிக் ரவிச்சந்திரன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இதுவரையும் இல்லாத ஃபேன் பாய் சம்பவம் அஜித்துக்கு இதுதான் சரியான படம். இது ஜிவி பிரகாஷ் எங்கே இருக்காரு தெரில, அவரை கூப்பிட்டு ஒரு நன்றி சொல்லணும். உண்மையாக பயங்கரமான மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒரு சீனுக்கும் ஒரு சீனு விடாமல் மியூசிக் போட்டிருக்காரு. அஜித் அவர்களை எப்படி காட்டணுமோ அப்படிலாம் காட்டியிருக்காரு. இதில் முக்கியமான இது என்னன்னா, விஜய் அவர்களோட ரெஃபரன்ஸ் வந்து பேசியிருக்கா போல் அஜித் அவரோட நண்பர். அதுதான் முக்கியமான இது. இன்ட்ரோல் சீன்லாம் வேறு லெவலாக இருக்குது. மெயினான சீன்லாம் சொல்லக்கூடாது படத்தில். நீங்கள் வந்து பாருங்கள், பியூர் தேட்டர் மெட்டீரியல். தேட்டரில் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெளியெல்லாம் டிவியில் எங்கன்னா பார்த்துட்டு போகிறீங்க, அப்புறமா டிவியில் போடும்போது நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அவள் தான் நான் சொல்லிட்டேன். பயங்கரமாக இருக்குது படம். ஒரு சீனும் இதுவரையும் நான் அஜித் படத்தில் மங்காத்தாக்கு அப்புறமா இந்த படம் தான் பார்க்குறேன். இவ்வளோ ஹிட்டாக கண்டிப்பாக ஹிட்டு, 100%, 200% ஹிட்டு. இது மங்காத்தாக்கு அப்புறமா இந்த படம் தான் பயங்கரமான ஹிட். மங்காத்தா 20 மங்காத்தா, 30 பில்லா, அமர்கலம், வரலாறு எல்லாமே சேர்த்து இதில் ஒரே படத்தில் செதுக்கியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். இதை விட வேறு என்னங்க வேணும் அஜித் ஃபேன்ஸுக்கு? வேறு மார்க்காண்டு அந்த மாதிரி அதோட பயங்கரமாக இருக்குங்க இந்த படம். அந்த படத்தையே நிறைய பேர் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். மியூசிக்கு பெரிய ஒரு நடிகர் இருந்தார், ஆனால் இந்த படத்தில் ஒரு நம்ம இவர் போட்டிருப்பாங்க வில்லனா, அது எப்படி இருந்தது? அது மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அர்ஜுன் தாஸ் மிஸ்ஸே ஆகலை. செம்மையாக இருக்குது அர்ஜுன் தாஸ் ரோல் தான் வேறு லெவலு. ஜே சூர்யா ஈக்குவலாக பண்ணியிருக்காருங்க. பயங்கரமாக இருக்குது. அவர் ஒரு பெரிய நடிகர் உச்சத்தில் இருக்கார். அவரோட தனி பெர்ஃபார்மன்ஸ் வேறு இருந்தாலும் இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் போட்டிருக்காங்கன்னா அவருக்கு ஏற்ற இது பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இதில் வேறு ஓவரால் படம் வேறு லெவலு. ஐஎம்டிபி ரேட்டிங்கு 10க்கு வந்து 9.8 கொடுப்பேன் நான். பயங்கரமான படம் வேறு லெவல். நான் வந்து தலை ஃபேனு. இதோ பாருங்கள், வால்பேப்பர் கூட தலை ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன், வேறு யார் ஃபோட்டோவும் வைக்கல. இப்போ குட் பேட் அக்லி ஸ்டில் தான். ஆனால் இந்த படம் மாதிரி எந்த படமும் நான் பார்க்கல. போன வாட்டி விடாமுயற்சி இதுவானது ரொம்ப பேசுனாங்க எல்லாரும், அதெல்லாம் ரொம்ப பொறுத்துன்னு இந்த படத்துக்கு வச்சு செஞ்சுட்டார் தலை. இதை விட வேறு படம் யாரா, ஈவன் விஜய் ஃபேன்ஸ் ஆல்சோ செலிப்ரேட்டிங் திஸ் மூவி. தட்ஸ் வாட், விஜய் ஃபேன் ஆல்சோ செலிப்ரேட்டிங் திஸ் மூவி. அவரோட நண்பரோட டைலாக் வந்து இதில் பேசியிருக்காரு. அதுதான் ஒரு மனிதாபிமானம் ஒரு இதுன்னு சொல்கிறது தலைக்கு. நான் எந்த ஆந்திரா, நான் தமிழில் இப்போ தான் படம் பார்த்தேன். அஜித் வேறு லெவலில் மாசு. மங்காத்தா மறுவாட் மாத்திர பார்த்து மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எங்கள் அண்ணன் படம் எப்பயும் மாசா இது பிளாஸ்டாக இது படம் எல்லாரும் பாருங்க. அஜித் கடவுளே, 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 அஜித் அஜித் கடவுளே, அஜித் கடவுளே, அஜித் கடவுளே, அஜித் கடவுளே, அஜித் கடவுளே, அஜித் கடவுளே, அஜித். படம் சூப்பராக இருக்குது சார். செம்ம மாசு. லாஜிக் கீஜிக் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, வரீங்க என்ஜாய் பண்ணி போங்க ஜாலியாக. தேக்கே அவ்வளோதான். எந்த படம் போல எல்லா படம் மிக்ஸ் போல தான். இது எல்லாமே சேர்ந்து தான் செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கே ரோல் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆதிக் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு உண்மையான தலை ரசிகர்ன்ட்டு. ஆமாம், இது வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். தேட்டர் வந்து பார்த்தா மட்டும் தான் இந்த என்ஜாய் பண்ணலாம், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். அவ்வளோதான். ஃபேன்ஸுக்கு நார்மல் ஆடியன்ஸுமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது, ஓவரால் சூப்பராக இருக்குது. எல்லாமே மியூசிக்லாம் பிச்சு வந்துட்டாங்க, பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அஜித்க்கு பிஜிஎம்மா எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. செதுக்கிருக்காருண்ணா படத்துக்கான எல்லாமே செதுக்கி எடுத்திருக்காரு. டேரக்டர் வந்து இன்னும் சூப்பராக காமிச்சிருக்காரு. எல்லா இடத்துலையும் வந்து பிக்சர் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்திருக்கு. கோரியோகிராஃப் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைண்ணா, அஜித்தோட மொத்த உழைப்பும் இதில் போட்டிருக்காருண்ணா, அவ்வளோதான். இதை விட நெக்ஸ்ட் மூவி இதை விட சூப்பராக இருக்கும் தலையது. உண்மையிலே நல்லாயிருக்கும். பிளாக் பஸ்ட்டு கம்பல்சரி, பிளாக் பஸ்ட்டு குறையே இல்லை படத்தில். பிளாக் பஸ்ட்டுக்கு ஆமாம் சூப்பர்ண்ணா. எந்த இடத்துலையுமே ஒரு இது கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாப் எப்படி பார்த்தோமோ, ஃபஸ்ட் செகண்டில் பேர் போகும்போது எப்படி பார்த்தோமோ, முடிகிற வரைக்கும் அப்படியே தான் பார்த்தோம். அதே என்ஜாய்மெண்ட், அதே இதோட அதே எனர்ஜியை கொடுத்தாரு டேரக்டர். ஃபுல்லாகவே இருக்குண்ணா, ஃபுல்லாகவே மாஸ் இருக்குண்ணா. அஜித்துக்கு ஃபுல் மாஸ் அப்படியே இருக்குது. அதுதான் சொல்கிறேன், எனர்ஜியே குறையில. ஆடியன்ஸோட எனர்ஜி ஒரே செகண்ட் ஒரே இடத்துல கூட குறையில. காமனாக சொல்கிறேன் நான் ஏகே ஃபேன்ஸுக்காக அப்படி சொல்ல வரல. ஒரு காமனாக படத்தை வந்து அஜித்துக்காக செதுக்கி எடுத்துருக்காரு டேரக்டர். ரொம்ப ரொம்ப நல்லா தேங்க்ஸ். நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்குப்பா. ரொம்ப நல்லா, ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா சினிமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஃபேன்ஸ் ரொம்ப வெறித்தனமாக கொண்டாடுவாங்க. நல்லா இருக்கு.
அந்த ஆளுமோட சாங் தான் வேறு லெவலில் இருந்தது. இது ஃபேன்ஸ்க்கான படமா இல்லை ஃபேன்ஸுக்கான பியூர் ஃபேன் பாய் சம்பவம் அவ்வளோதான். நிறைய கெட்டப்பில் விஜய் பழைய கெட்டப்பில் வந்தார், அதெல்லாம் எப்படி இருந்தது? வேறு லெவலில் இருந்தது, எல்லாமே வேறு லெவல். அஜித்தோட பேர் என்ன இந்த படத்தில்? ஏகே ஏகே இப்பதான் உண்மையாதுல எப்பவுமே அந்த கார் ரேஸ் அந்த கண்ணை சுட்டாரு பாரியா, சுடி அப்படியே டுப்பு 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 டுப்புன்னு வேற லெவத்துல மாஸ் லுக்கு சிக்கா மண்டாத்துல பங்க இருக்கு சார், நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். 1000 கோடி கன்ஃபார்ம். பிடிக்காத சீனே இல்லை சார், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் சூப்பராக இருக்கு. படம் செம்ம மாசு, சூப்பரா இருக்கு. அஜித் எப்படி பார்க்கறதுக்கு? அஜித் செம்ம மாசா இருக்காரு. டேரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் சிம்ரன் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு. படம் செம்மையா ப்ரோ தெறிக்க விட்டாங்க. சூப்பராக இருக்குது ப்ரோ, படம் சூப்பராக இருக்குது. சூப்பராக ப்ரோ, தலை எல்லாமே வேற லெவல் ப்ரோ, எல்லாமே பண்ணது எல்லாமே வேற லெவல் தான். பாருங்க நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது.